அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 25th நவம்பர். ஸோ ரெகுலராக கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது வியூஸ்லேருந்து தெரியுது. ஒரு டீசெண்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து ரெகுலராக வந்து கான்டெக்ஸ்ட்டை பார்க்குறீங்கும் போது அப்போ நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ரோச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் இஸ் த ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் ஏன் வந்து மார்க்கெட்டில் அப்பப்போ ரிவர்சல் நடக்குது? அந்த ரிவர்சலை மார்க்கெட்டு கண்டினியூ பண்ணுமா, கண்டினியூ பண்ணாதா? இல்லை மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, அந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுமா பண்ணாதா? எந்த இடத்துல அந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்குமே. அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்தாப்பில் இங்கே பார்ட்டிசிபெண்ட் வராங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆர்டர் ஃப்ளோவில் வேலிடேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கான்டெக்ஸ்ட் இல்லாமல் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் ஆர்டர் ஃப்ளோ இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடேயில் அது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. ஓகேவா? இன்ட்ராடேயில் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க வராது. இது வந்து ஒரு காம்பினேஷன். ஓகேங்களா? அப்போ இந்த காம்பினேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேர்னிங் பீரியட் வந்த உடனேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணணும், கோர்ஸை ஜாயின் பண்ணோன்னே அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வாங்கணும், உடனே அந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான டிக் டேட்டாவை பே பண்ணிவிடுவோம். அப்போ இதோட காஸ்ட்டே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து வந்துடும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, டிக் டேட்டா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதுவே வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்து வந்துடும். ஓகேவா? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை எப்படியாவது உடனே நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் மார்க்கெட்டை குயிக்காக அப்ரோச் பண்ண பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா ஏகப்பட்ட ட்ராப்பில் வந்து நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், பிலீவ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை நம்புங்க. ஓகேங்களா? உங்களுடைய நாலேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய நாலேஜை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாலேஜை நல்லா க்ரூம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் வேணும், எந்த டிக் டேட்டா வேணும், எது வேணுமோ நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட எட்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸே பண்ணாமல், ஒழுங்காக லேர்னே பண்ணாமல் மாதம் 2000 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும், மாதம் 2000 நீங்கள் வந்து டிக் டேட்டா வாங்கினாலும் அதுவும் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு பொறுமையாக கீழே தான் கொண்டு போகும். இதுவே உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு இமோஷ்னல் ட்ராப் வந்து அங்கே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது அனுபவத்தில் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நாலேஜுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து பேக் டெஸ்ட்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உங்களோட சூழ்நிலை என்ன, நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். அந்த சூழ்நிலைக்கு சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, இல்லை நீங்கள் மல்டிபிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்களா, அப்போ வெப் பேஸ்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஒரே பேக்கில் வந்து 2-3 பேர் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போது கோசார்ட் அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 யூசர் யூஸ் பண்ணலாம். ஒரே இதை வந்து 2-3 பேர் லாகின் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி உங்களால் ஷேரிங் பண்ணி பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் ட்ரேடிங்குள்ளே வரணும். ஆனால் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன? எண்ட் டு எண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அவசரமே படாதீங்க. மார்க்கெட்டு எங்கேயுமே போகாது, இங்கேயே தான் இருக்கும். இன்னும் 2026 தொடங்கி அங்கே தான் இருக்கும், அடுத்து 27 வந்தாலும் அங்கே தான் இருக்கும், 25 நம்ம தான் இங்கே நாலேஜை எப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் அந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகிறத உங்களால் கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டான அந்த பொட்டென்ஷியலை நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். முக்கியமாக இன்ட்ராடேல நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 1 இயருக்கு உண்டான அந்த கான்டெக்ஸ்ட் வீடியோஸ். ஓகேங்களா? ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட்டை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ்டாகவும் ஆர்டர் ஃப்ளோ பேஸ்டாகவும். ஓகேங்களா? ஓகே, அதனால் வந்து இதில் வந்து முயற்சியுடைய நிகழ்ச்சியாக தான் நான் சொல்லுவேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? உங்களால் முடியும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட பயிற்சியை முடித்து அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து திரும்பவும் நீங்கள் வந்து வீழ்ச்சிக்கு போக மாட்டீங்க. கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்ற பாதையில் தான் நீங்கள் போகுது. அந்த பீரியட் வந்து நீங்கள் பேஷன்ஸியாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஃபினட்டாக அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கட்டாயம் வேணும். உங்களை நீங்களே தான் என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். யாரும் இங்கே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட படிக்கிறவங்க எல்லாமே வந்து ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைலை படித்தவங்க, அதை அதை முழுமையாக படிக்கணும், ஆர்டர் ஃப்ளோவை முழுமையாக முடிக்கணும், அப்புறம் இந்த ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கவங்க தான் நம்மக்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஓகேங்களா? அப்போ இது வந்து உடனே முடிகிற விஷயம் இல்லை, ஆனால் இதை கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு நல்ல சப்ஜெக்ட் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கான பயிற்சியை நீங்கள் தான் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இல்லை ஒரு ரேஞ்சாக இருக்க போதா அப்படின்றத நீங்கள் வந்து கேள்வியோட இன்றைக்கி கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தோடைய வீக்லி கான்டெக்ஸ்ட்லாம் நீங்கள் பாருங்கள். டெய்லி கான்டெக்ஸ்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க, வீக்லி கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் நான் வந்து டெய்லி போடாமல் வீக்லி மட்டும் போட்டுட்ருந்தேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பொறுமையாக மார்க்கெட் எப்படி கையாளணும் அப்படின்றது தெரியறதுக்காக தான். ஓகேங்களா? அது வீக்லி எப்படி வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் வந்து மார்க்கெட் எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் நிதானமாக அந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு வரும். ஸோ வீக்லி வியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வீக் வந்து நீங்கள் பண்ண வியூக்கு தகுந்தாப்பில் மார்க்கெட் வந்து அதுக்குள்ளே வந்து வருதா அப்படின்றத, இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஆங்கிளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் வந்து நான் சொன்ன அந்த பிஸ்னஸாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கை பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் அது பாருங்கள். அதில் மந்த்லி, வீக்லி, டெய்லி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன சொல்லுது? ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு என்ன சொல்லுது? மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல மார்க்கெட் கண்டினியூ ஆகவில்லை. கண்டினியூ ஆகாமல் ப்ரைஸ் என்ன பண்ணுது? எக்ஸிஸ்டிங்காக இருந்த அந்த பையருடைய அந்த ஜோன்லேயே ப்ரைஸ் என்ன வந்து இன்னைக்கு வந்து நின்று இருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே என்னவா இருக்கணும்? இப்போது பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்? இண்டெக்ஸை எது தூக்கி நிறுத்திட்டு இருந்தது? பேங்க் நிஃப்டி தான் தூக்கி நிறுத்திட்டு இருந்தது. அப்போ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே இப்படி போகுது அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் சைட்வேஸ்லேருந்து அப்படியே லைட்டாக இப்படி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சைட்வேஸாக இருந்தால் லைட்டாக ஒரு ரீட்ரேஸாக நிஃப்டி வந்து இருந்துச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி போயிட்டு ஒரு ரிட்டர்ன் இப்படி அடித்த உடனே நிஃப்டி தொப்புக்குன்னு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ எது வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி அப்படின்னு பேங்க் நிஃப்டி. அதர் செக்டார்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன நடக்கக்கூடாது? நாளைக்கு இன்னைக்கு கடைசியாக நடந்த அந்த ஒரு மணி நேரம் நடந்த அந்த வீழ்ச்சியை மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? ஒத்துக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு திரும்பவும் இங்கே மார்க்கெட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தென் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான், இல்லைனா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஷிஃப்ட் ஆனதால் இந்த இடத்துல ஒரு ரேஞ்சை மார்க்கெட்டு கிரியேட் பண்ணணும். இது வந்து பேங்க் நிஃப்டியில் கம்பல்சரி நடக்கணும். இது நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து அப்லேருந்து டவுனுக்கு வரும், டவுன்லேருந்து அப், அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே. இங்கே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து மார்க்கெட் ரேஞ்சில் தான் இருக்குது. நிஃப்டி இப்போ ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ண வேல்யூ ஏரியாக்குள்ளே இன்றைக்கி உள்ளே வருது. அப்போ இன்றைக்கி உள்ளே தள்ளி விட்டது யார்? இன்ஸ்டியூஷனா, இனிஷியேட்டிவ் செல்லரா அப்படின்னு அந்த கேள்வி. நாளைக்கு இதுக்குள்ளே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ மார்க்கெட்டு அப்சைடில் உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சு? ஒரு ஹை வந்து மார்க்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது ஆல்ரெடி இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு ரிஜெக்ட் ரிவர்சல் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓஆர்ஆர் டாப் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் ஸ்ட்ராட்டஜி போடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பார்க்கணும். அப்போ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த 25,900 ஒரு முக்கியமான ஒரு லெவலு. ஓகேங்களா? அந்த 25, ஏன்னா வால்யூம், இனிஷியல் வால்யூம், மார்க்கெட் முதல்ல தள்ளி விட்ட அந்த இனிஷியல் வால்யூமும் அந்த இனிஷியலான இருந்த அந்த பேலன்ஸும் உங்களுக்கு என்னவா இருக்குது? அந்த இடம் வந்து ஒரு டிமாண்டாக ஆக்ட் ஆகணும். அது ஆக்ட் ஆகலை. ஏன்னா அந்த இடத்த வந்து ஆல்ரெடி மார்க்கெட் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு புஷ் பண்ணதால் இந்த இடம் வந்து உங்களுக்கு திரும்பவும் டிமாண்டாக. அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 25,600. ஓகேங்களா? இது வந்து இங்கே ப்ரொஃபைலில் இங்கே தெரியுது. ஓகே. இப்போ இதே விஷயத்த இந்த இடத்துல நியூஸ்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள். என்னங்க கொடுத்துருக்கேன்? ட்ரேட் செட்டப் ஃபார் November 2025, நிஃப்டி ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் 25,600 ஆஃப்டர் செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் செஷன். அப்போ ஃபஸ்ட்டு புக்கிங் செஷன் இங்கே நடந்திருக்கு, செகண்ட் புக்கிங் செஷன் இங்கே நடந்திருக்கு. புரியுதுங்களா? இதான் நியூஸில் வருது. அது இங்கே ப்ரொஃபைலே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து, ஆனால் நம்ம அது நடக்குமா நடக்காதான் நம்மளாம் வந்து அதெல்லாம் சொல்லுவேன். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்.
இந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண நமக்கு தெரிய வேணும். இது எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண கரெக்டாக எக்ஸ்பைரி டேட். அப்போ இந்த எக்ஸ்பைரி யூஸ் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட வியூவை பிடிச்சிட்டு நம்ம பொறுமையாக ஒரு ட்ரேட் செட்டப்பை பண்ணணும். அப்போ அது வந்து உங்களுக்கு என்னவா மாறுது, ஒரு பிஸ்னஸாக மாறுது. ஓகேங்களா? அகெயின் நான் சொல்கிறேங்க, நான் சூப்பர் ஹீரோ பற்றிலாம் பேசலை. ஓகேங்களா? நம்ம வந்து நம்மளுடைய லெவலுக்கு எதை மேனேஜ் பண்ணி நம்ம ரெகுலராக ஒரு இன்கம்மை கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த லெவலில் முதல்ல நம்ம ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க்கெட் பறக்கிறது அப்படியே பிடிக்கிறது, ஓடுறது அப்படியே பிடிக்கிற விஷயம்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நிதானம் மார்க்கெட்டை பழகணும். பழகிட்டு கூடவே என்ன பண்ணணும், நீங்கள் எந்த நேரத்தில் இந்த ஆர்டர் ஃப்ளோ இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அப்டேட் ஆகுதுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஓகே, இதே விஷயத்தை ஆர்டர் ஃப்ளோவில் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து கான்டெக்ஸ்ட்டை பார்த்துருவோம். அப்போ கான்டெக்ஸ்ட் வைஸாக இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை கிளாஸ் மீன்ஸ் இன்ட்ராடே கான்டெக்ஸ்ட் வைஸாக என்ன பண்ணணும், இப்போ ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியாவுக்கு அபவில் நமக்கு என்ன கிடைக்கல, ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியாவுக்கு பிலோலையும் நமக்கு என்ன பண்ணல, மார்க்கெட்டில் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனால் ஒரு புல் பேக் இருந்துச்சு. இந்த புல் பேக் ஜிபியில் ஒரு புல் பேக் இருக்குது. இந்த புல் பேக்கில் இந்த இடத்துல ஏற்கனவே இங்கே கொண்டு வந்த இந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும், இன்றைக்கி இந்த ஹையை வந்து மார்க்கெட்டு உடச்சிருக்கணும். அது இங்கே நடக்கலை. நடக்காமல் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே அது லைட்டாக புரிய ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு இன்றைக்கி அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த ரொட்டேஷன் மார்க்கெட்டில் இங்கே இருக்கும்போது ஒன்று ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரேடை வந்து இது பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவோட கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம கோர்ஸில் சொல்லக்கூடிய இந்த லாஜிக்கல் அப்ரோச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த ஹை அந்த லோ எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கான்டெக்ஸ்ட் வைஸாக உங்களுக்கு இந்த லோக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ், இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, இங்கே தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் இருக்குது. அடுத்த புல் பேக்கு உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒன்று ஒன்றா மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போக முடியாமல் இப்படி ரிட்டர்ன் வருது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸு இங்கே ரிட்டர்ன் வருது. நெக்ஸ்ட் இப்போ இந்த இடம் உங்களுக்கு நாளைக்கு என்னவா நடக்க போகுது அப்படின்ற அந்த கேள்வி தான் நமக்கு. அப்போ கடைசியாக ஒரு மணி நேரம் மார்க்கெட்டு இந்த எக்ஸிஸ்டிங் லெவலுக்கு புஷ் பண்ணி விட்டதை மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, ஓகே சொல்லக்கூடாது, பிலோ அக்செப்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இது இங்கே ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடும்போது தான் அது வந்து உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கேட்சியாக இருக்கும். இது வந்து ரெஃபரன்ஸ் வைஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம வந்து இயல்பாக முதல்ல புதுசாக இருக்கவங்க நிறைய பார்ப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல புரிஞ்சு அதுக்கப்புறம் இது எப்படி, இந்த ரெஃபரன்ஸ் பேர் என்ன, இந்த ரெஃபரன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இந்த ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ப்ரொஃபைலில் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம எப்படி ரீட் பண்ணோன்னு கற்றுறோம். இப்போ வந்து நான் எதுவும் சொல்கிறதில்ல, இங்கே இருக்கிறத எப்படி ரீட் பண்ணுறோன்றதை நம்ம வந்து கற்றுக்கிட்டா போதும். ஓகேங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே நான் சொன்னேன் நான் பண்ணேன் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் சுப்பீரியர். ஓகேங்களா? அது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனோடு இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒழுங்காக ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பக்குவம் வந்து நம்ம வந்து ஒன்றும் ரெடி ஆகலை. அதுதான் இங்கே வந்து நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த இடத்துல அதை ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ரெஃபரன்ஸுக்கும் ரீட் பண்ணும்போது என்ன அங்கே ரீட் பண்ணுறோம், ஒரு ரெஃபரன்ஸுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு கேரக்டருக்கும் ஓகேங்களா ஒரு பிஹேவியர் இருக்குது. அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. அந்த பிஹேவியரு மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுன்றதை நம்ம கேட்ச் பண்ணும்போது அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோவை அங்கே மேட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும், இன்ட்ராடே வந்து ஃபீஸபிள் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த விஷயத்தை இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஏற்கனவே இந்த வீக்கோடைய அந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்த்துருங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு வெளியில் போனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி டிசைட் ஆச்சுல ஏற்கனவே. அப்போது இங்கே எந்த கேண்டில் இங்கே மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துருப்பாங்க, இந்த கேண்டிலுக்கு இங்கே எனக்கு நெகட்டிவ் வால்யூம் இருக்கா, சிம்பிள். ரொம்ப நான் காம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பல. நம்ம ஆல்ரெடி கான்டெக்ட் பிரகாரம் இருக்கும். அந்த கான்டெக்ட் பிரகாரம் அந்த லோக்கு கீழே தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? எப்படி சொல்கிறீங்களா, நம்ம ப்ரீவியஸாக இந்த வீக்கோடையான கான்டெக்ட்டில் நீங்கள் பார்த்தா இந்த லைனுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த லைனும் அது வந்து வீக்லி கான்டெக்ட்டில் நீங்கள் பார்த்தா இந்த ஹை இந்த லோக்கு கீழே தான். ஏன்னா மார்க்கெட் இந்த டே வந்து ரொம்ப ரேஞ்சாகவே இருந்தது. இதுக்கு கீழே அந்த அபோவில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஓகே, அப்போ அந்த இடத்துக்கு ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ அந்த இடத்துல என்ன மார்க்கெட்டு குயிக் ஒரு புல் பேக் வந்துட்டு போயிருக்கல, அப்போ அந்த இடத்துல நீங்கள் வால்யூமை அனலைஸ் பண்ணணும். வால்யூம் டெல்டா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிருக்கா, வால்யூம் ட்ராப் ஆகிருக்கா, இல்லை டைவர்ஜென்ஸ் வந்திருக்கா, ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிதல் வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஹை வால்யூம், ஓகே, ஆனால் என்ன இருக்குது உங்களுக்கு, மார்க்கெட் எங்கே போய் முடிச்சிருக்கு, இங்கே போய் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன வந்து இங்கேருந்து லிக்விட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து லிமிட் பை, லிமிட் பை ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னங்க பண்ணணும், ப்ரீவியஸாக இருக்க ஹையை மார்க்கெட்டு உடைக்கணும். அது உடைக்குதா அப்படி பாருங்க. அப்போ அதுக்குள்ள உங்களுக்கு என்ன, விவேப் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகேவா, அப்போ இந்த விவேப்புக்கு மேலே நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அது இன்னொரு லாஜிக். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. டெல்டா, ஓகேங்களா, அப்புறம் மார்க்கெட்டோடைய க்ளோஸ். ஸோ டெல்டான்றது உங்களுக்கு வந்து நெட் வேல்யூ, இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம், ஒரு ப்ரைஸுக்கும் பார்க்கலாம் டெல்டா, மொத்த கேண்டிலுக்கும் நீங்கள் வந்து டெல்டா பார்க்கலாம். அது எப்படி, அப்போ மொத்த கேண்டிலுக்கு உள்ள டெல்டா வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும், ஒரு ப்ரைஸுக்கும் உண்டான டெல்டா வந்து இங்கே இருக்கும். இப்போ இது ரெண்டு காம்பினேஷன் பார்க்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு டெல்டா நெகட்டிவாக இருக்கோ அதுக்கு கீழே தான் மார்க்கெட் முதல்ல க்ளோஸ் வைக்கணும், லாஜிக். எந்த இடத்துல டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கோ அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வைக்கணும், முதல்ல பேசிக். அதுக்கப்புறம் வால்யூம் வந்துருக்கும், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வரணும். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு இந்த கேண்டிலில் நடந்த விஷயம் உங்களுக்கு வந்து ட்ராப்பா டைவர்ஜென்ஸா என்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ இங்கே நமக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வரவில்லை, கன்ஃபர்மேஷன் கிடைக்கவில்லை. ஓகே, அப்புறம் அகெயின் இந்த லோக்கு கீழே தான் நமக்கு கன்ஃபர்மேஷனே வேணும் நமக்கு. அப்படியே வாங்க, அதுதான் கான்டெக்ஸ்டோட நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோவோட விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதுங்களா. வால்யூம் டெல்டா க்ளோஸ், அப்போ உங்களுக்கு அபோவில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது, ஒரு பாயிண்ட், ஸ்டாப் லாஸ்க்கான பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரிவார்டு எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தோ நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா. அப்போது தும்ப விட்டுட்டு பிடிக்கக்கூடாது ஒரு கேண்டில். நம்ம வந்து அந்த லாஜிக்கலாக எந்த இடத்துல நம்ம பார்க்கணும், எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டோடைய கன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் கான்டெக்ஸ்ட், அதுதான் அதனால தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ பற்றி நிறைய விஷயத்தில் பேசிக்கவே மாட்டேன். ஏன்னா முதல்ல நீங்கள் கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, மார்க்கெட் ப்ரொஃபைல் தாங்க உயிர். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் எந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் அது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது கூட இல்லை வேறு ஏதாவது ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துல பார்க்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Hope you enjoy this video. We will see in our next session. Thank you.